வணக்கம் மக்களே. ஒரு சின்ன உதாரண கருத்துக்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். என்னுடைய மனசில் இருக்கிற வழிகளை கொட்டுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் ப்ளீஸ். இந்த இதுக்கு ஒரு லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு அதுக்கு மேலே எதுவும் கேட்க தெரியல. எனக்கு யூடியூப் பற்றி அந்தளவுக்கு எதுவும் தெரியாது. ஏதோ போட்டுட்ருக்குறேன். எனக்கு ஒரு ஆசை, சரி எப்படியாவது போட்டு இதில் வருமா 10 பைசா வருமா, வின் பண்ணுமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இருக்குது. எல்லாராட்டும் நான் பெருமைக்கு சொல்லலை. எங்கிட்டலாம் எதுவுமே கிடையாது, எதுவும் இல்லை. எனக்கு யாரோ கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க, அந்த காசை வச்சு நான் சாப்பிட்டுட்ருக்குறேன். இது ஒவ்வொருத்தரும் துபாயில் இருக்கிறவங்களா, ஆந்திராவில் இருக்கிறவங்களா, கர்நாடகாவில் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க. துபாயில் இருக்கிறவங்க என்ன பொண்ணு கூட படித்த ஃப்ரெண்ட்ஸுங்க, அவங்க எனக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன கோகிலா, ராஜீவ், அவங்க 2 பேரும் எனக்கு மாதம் ஹெல்ப் பண்ணுவாங்க. மாத்திரை செலவுக்கு கொஞ்சம் கொடுப்பாங்க, ரொம்பலாம் இல்லை, கொஞ்சம் கொடுப்பாங்க. புட்டபர்த்தி சத்யசாய்பாபா ட்ரஸ்ட்டில் பெரிய பெரிய ஆளுகளாக இருப்பாங்க, வயசானவங்க, நல்ல பணக்கார, இங்கிலீஷ்கார் எல்லாருமே இருக்காங்க. நம்ம போய் அங்கே அந்த மந்திரத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் நின்னோம்னா நம்ம மூஞ்சி பார்த்துட்டே கேட்பாங்க அவங்களே, என்னம்மா பிரச்சனை, என்ன இப்படி இருக்கீங்க அப்படின்ட்டு. நம்ம சொன்னோம்னா உண்மையாக இருந்துன்னா மட்டும் அதை செய்வாங்க. நான் புட்டபர்த்திக்கு வந்ததுக்கு ஒரு காரணம் அதுவும் இருக்கும். எங்கே போகிறக்கு எனக்கு தெரியல, புட்டபர்த்தி வந்துட்டேன். ஃபஸ்ட்லாம் 3 நேரம் அங்கேயே சாப்பிட்டுக்குவேன். என்ன ஒரு மதிய சாப்பாடு 6 ரூபா, காலையில் டிஃபன் ஒரு 6 ரூபா, சாயந்தரம் 6 ரூபா, இவ்வளோ தான் முடிஞ்சு போயிடும் 3 வேளையும். அது எனக்கு சுகர் இருந்ததுனால செட் ஆகாமல் போயிடுச்சு, அதனால் விட்டுட்டேன். அப்புறம் அது பூ கட்டுக்கிட்டதுன்னா அப்போ சாப்பாடே ஃப்ரீ, காலையில் டிஃபன் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அப்புறம் மதிய சாப்பாடு அங்கேயே 6 ரூபாய்க்கு கொடுத்து போட்டு சாப்பிட்டு வந்துடும் வீட்டுக்கு. எந்த வேலையும் இருக்காது. பாத்திரம் கழுவுதா, இது கழுவுதா, டீ காப்பி மட்டும் குடிச்சு போட்டிருப்பேன். யாரோ ஒருத்தர் பண்ணுறாங்க, எப்படியோ பொழைக்கிறேன் நான். வேலைக்கு போகலையா அப்படின்னு சில பேர் கேட்குறீங்க. வேலைக்கு போகிறேன்னு, வேலைக்கு போகிறது நல்லதா இல்லைன்னு சொல்ல, என்னுடைய உடம்பு ஒத்துக்கலை. வேலைக்கு போகிற அளவுக்கு என் உடம்புல தெம்பு இல்லை. சுகரு, தைராய்டு, என் சின்ன பொண்ணை மறக்கிறதுக்காக டேப்லெட், சைக்காலஜி டேப்லெட் போட்டு அந்த ஒரு வீக்னஸில் உடம்பு சப்போர்ட் இல்லை. வீட்டை விட்டு வெளியே போக மாட்டேன் எங்கேயுமே. இதுதான் உண்மையாக நடந்துட்டு போகுது. கடவுள் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கொடுப்பாருங்க. அது நல்லதும் கொடுப்பாரு, கெட்டதும் கொடுப்பாரு, ஒரு மனித ரூபத்திலே கொடுப்பாரு. என்னை என்னுடைய இதில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்குது அப்படிங்கிற போது அது கடவுளுடைய அனுகிரகம் தான். நான் ஒன்றும் பண்ண முடியாது, நான் எதுவும் செய்ய முடியாது. கடவுள் பார்த்து எந்த ரூபத்தில் எப்படி கொடுக்கணுமோ கொடுத்துருக்குறாரு. இப்போ பூனைக்குட்டி 6வது மாடியிலேருந்து கீழே விழுந்து இடுப்பு உடச்சி டிக்கெட்டுக்கு 10,700 செலவு. இன்றைக்கி நேற்று ஆஸ்பத்திரி போகலை, போனால் 200 செலவாகுமே நான் கம்மிட்டு இருந்துக்கிட்டேன். அதனால் முடியல. அந்த பசி இதில் வலி அதிகமாகி சாப்பிட மாட்டேங்குது. இப்போ இன்றைக்கி கண்டிப்பாக தூக்கிட்டு ஓடுவோம், மறுபடியும் போய் ஊசி போட்டுட்டு வரணும். என்ன பண்ணிட்டு கர்மா வினை நம்ம அதை அனுபவிச்சு தீர்ந்து தான் ஆகணும், அனுபவிக்கணும். அது எந்த ரூபத்தில் வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. மனுஷ ரூபத்தில் தான் வருது. ஒன்றும் ஏதோ பாவம்னு சொல்லி ஹெல்ப் பண்ணால் அது மண்டை பிச்சுக்கிட்டு ஆடுது. பூனைக்குட்டி இப்படி இருக்குதுப்பா அப்படின்னா இங்கே வராது அப்படின்னு அங்கே ஒன்று ஆடுது. நான் என்னங்க பாவம் பண்ண, நானும் ஒரு மனுஷன்தான். நான் எத்தனை தான் தாங்க முடியும், என்னால் முடியல. அதை மாற்றிக்குங்க, அந்த மைண்டை மாற்றிக்குங்கன்னு சொல்கிறீங்க. என்னால் மாற்ற முடியலைங்க, ப்ளீஸ்.